ஜோதிட அறிவியலுக்குட்பட்ட நண்பர்கள் அனைவருக்கும் திருஷூர் ஸ்ரீராமின் அன்பான வணக்கங்கள். தசவித பொருத்தம் இல்லையா, திருமணத்துக்கான 10 பொருத்தங்களை ஒரு எபிசோட்லையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு வரோம். இந்த எபிசோடில் ரொம்ப முக்கியமான பொருத்தமான ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிறது, இந்த வார்த்தையை நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ரஜ்ஜு தட்டுது, ரஜ்ஜு சரியில்லை, ரஜ்ஜு நிற்கலை அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் நம்ம பரவலாக புழக்கத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். மிகவும் முக்கியமான ஒரு பொருத்தமாக இந்த பொருத்தம் கருதப்படுகிறது இல்லையா. வர்ணாசிரம காலத்தில் கூட பார்த்திங்கன்னா பல்வேறு வர்ணத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு பொருத்தம் முக்கியமான பொருத்தமாக இருந்தாலும், இந்த ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிறது எல்லா தரப்பு மக்களுக்குமே ஒரு காமனான ஒரு முக்கியமான பொருத்தமாக இருக்கிறது. இந்த ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் இந்தந்த நட்சத்திரங்கள் இந்த பிளானட்டை சார்ந்ததுன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இல்லையா. ஒரு சில நட்சத்திரங்கள் கேதுவை சார்ந்தது, ஒரு சில நட்சத்திரங்கள் சுக்கிரனை, சூரியனை, சந்திரனை சார்ந்ததுங்கிற மாதிரி அந்த நட்சத்திரங்கள் எந்த பிளானட்டை சார்ந்ததோ அதற்கு தகுந்தாற்போல் இந்த ரஜ்ஜு அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. இதில் பார்த்திங்கன்னா கேது நட்சத்திரத்தை சார்ந்த, கேத்துன்னா நமக்கு என்ன வரும், அஸ்வினி மகம் மூலம். இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பாத ரஜ்ஜு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் வரும், பரணி, பூரம், பூராடம். இந்த 3 நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஊரு அப்படிங்கிற ரஜ்ஜு டேக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இதை சார்ந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா நாபி அப்படிங்கிற ரஜ்ஜு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கண்ட ரஜ்ஜு அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வராங்க. அதுக்கப்புறம் சிரோரஜ்ஜு அப்படிங்கிறதுக்குள்ள செவ்வாயை சார்ந்த, அதாவது மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரத்தை உடையவர்கள் பார்த்திங்கன்னா சிரோரஜ்ஜுக்குள்ளே வருவாங்க. இந்த ராகு, குரு, சனி, புதன் இந்த 4 தான் லெஃப்ட் ஓவர். அதாவது ராகுவை சார்ந்த திருவாதிரை, சுவாதி, சதயம், குருவை சார்ந்த புனர்வசு, விசாகம், பூரட்டாதி, சனியை சார்ந்த பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, புதனை சார்ந்த ஆயுள்யம், ரேவதி, கேட்டை இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே ஏக ரஜ்ஜு அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வராங்க. ஸோ அப்போ ரஜ்ஜு அப்படிங்கிறது கிளாசிஃபிகேஷன் பாத ரஜ்ஜு, ஏக ரஜ்ஜு, ஊரு ரஜ்ஜு, நாபி ரஜ்ஜு, கண்ட ரஜ்ஜு, சிரோ ரஜ்ஜு. இது ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் இல்லையா. நம்ம பொருத்தம் பார்க்கக்கூடிய பெண், ஆண், எந்த ராசியை சார்ந்தவர்கள் அப்படின்னு பார்க்குற மாதிரி இவர்களுடைய நட்சத்திரம் எந்த ரஜ்ஜுவை சார்ந்தது அப்படின்னு நம்ம முதல்ல கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் ஒரே ரஜ்ஜுவாக இருக்கிறது அப்படிங்கிறது நாட் குட், பொருத்தம் இல்லாததாக கூறப்படுகிறது. வேறு ரஜ்ஜுவாக இருந்தால் பொருத்தம் இருக்குது, அதாவது ரஜ்ஜு பொருத்தம் இருப்பதாக கணக்கிடப்படுகிறது. இந்த ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெட்டிங் லைஃப்க்கான லாங்கிட்டிவிட்டி இல்லையா. ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு எப்படி சார் ஆயுள் பாவம் எப்படி இருக்குது, லாங்கிட்டிவிட்டி எப்படி இருக்குதுன்னு நம்ம கேட்குற மாதிரி இது வெட்டிங் லைஃபுக்கான லாங்கிட்டிவிட்டி பார்த்தது. அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் வெட்டிங் ஆனிவர்சரிஸ் அவங்க கொண்டாடுவாங்க, அநேக நாட்கள், அநேக வருஷங்கள் இவங்களுடைய தாம்பத்தியம் எப்படி நீடிக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்லக்கூடிய இந்த ரஜ்ஜு பொருத்தமானது இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா டீப் அனலைசேஷனாக போகும்போது ஆரோகணம், அவரோகணம் இல்லையா. பாட்டு பாடும்போது நம்ம யூஸ் பண்ணுறோம், கீழ்ஸ்துதியிலேருந்து மேல் ஸ்துதி போகிறதையும் மேல் ஸ்துதியிலேருந்து கீழ்ஸ்துதி வர்றதையும் ஆரோகணம், அவரோகணம்னு பிரிப்போம் இல்லையா. அதே மாதிரி இந்த ரஜ்ஜுக்கள் பார்த்திங்கன்னா ஏக ரஜ்ஜு அப்படிங்கிறது மட்டும் அவரோகணமாகவும், ஏனைய ரஜ்ஜுக்களில் பாத ரஜ்ஜு, ஊரு ரஜ்ஜு, நாபி ரஜ்ஜு, கண்ட ரஜ்ஜு அப்படிங்கிறதெல்லாம் ஆரோகண ரஜ்ஜுவாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த சப்கிளாசிஃபிகேஷன் எதுக்குன்னா லாங்கிட்டிவிட்டி ஓகே சார், எத்தனை அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா. லாங்கிட்டிவிட்டின்னு நம்ம இங்கே பேசுகிறது ஆயுள் காரகன் சம்பந்தமாக இண்டிவிஜுவல் ஆளுங்களுக்கு சொல்கிற மாதிரி கல்யாணத்துக்கும் நம்ம ஒரு லாங்கிட்டிவிட்டி பற்றி பார்க்கக்கூடிய இந்த ரஜ்ஜு பொருத்தமானது சனியுடைய ஒரு டேர்ன்னு சொல்கிறோம் இல்லையா, 30 வருஷம் தாம்பத்தியமாவது மினிமம் இருக்கும் சார் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ரஜ்ஜு பொருத்தம். அதுலேயும் 30க்கு மேற்பட்டு இல்லையா, 40, 50, 60 அப்படிங்கிற மாதிரி அந்த மைல் ஸ்டோன்ஸை ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரோகணம், அவரோகணம் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷனில் அவர்கள் ஆரோகணம், அவரோகணமாக இருப்பின் அந்த லாங்கிட்டிவிட்டி வில் பி மோர் வைடர் இல்லையா. அதாவது குறிப்பிட்ட ரஜ்ஜுவாக இல்லாமல் வேறு ரஜ்ஜுவாக இருப்பின் அவர்களுக்கு ரஜ்ஜு பொருத்தம் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த ரஜ்ஜு பொருத்தமும் இன்னும் எக்ஸ்டெண்டடாக அதிக நாட்கள் இருக்கக்கூடியதை ஆரோகணம், அவரோகணம் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். மொத்தத்தில் முக்கியமாக வரக்கூடிய 5 பொருத்தத்திலும் வர்ணாசிரம காலம் தொட்டு அனைத்து தரப்பினரும் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருத்தமாக இருக்கக்கூடிய இந்த ரஜ்ஜு பொருத்தமானது இவ்வாறாகவே கணக்கிடப்படுகிறது.
ஏகரஜ்ஜு அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது கேட்டகரைசேஷன்லேயும் ஏகரஜ்ஜுன்னு ஒரு பேர் இருக்குது, அதையும் இதையும் குழம்பிக்கூடாது. ரெண்டும் ஒரே ரஜ்ஜுங்கிறத ஏகரஜ்ஜுன்னு சொல்கிறோம். அப்போது வேறு வேறு ரஜ்ஜுக்களாக இருப்பின் ரஜ்ஜு பொருத்தம் இருப்பதாகவும், ஒரே ரஜ்ஜுவை சார்ந்தவராக பெண்ணும் ஆணும் இருப்பின் அவர்களுக்குள் ரஜ்ஜு பொருத்தம் இல்லை அப்படிங்கிறதும் கணக்கிடுறோம். அந்த இருக்கக்கூடிய அந்த லாங்கிட்டிவிட்டிலேயே இன்னும் எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக இல்லையா, 12 மாதம் ரீசார்ஜ் பண்ணால் 13வது மாதம் ஃப்ரீ அப்படின்னு ஆஃபர் கொடுக்குற மாதிரி இந்த பொருத்தமுள்ள ரஜ்ஜு பொருத்தத்துலேயுமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக சிவியராக மற்றவங்களோட பெட்டராக கிடைக்கணும்னா அந்த ஆரோகண அவரோகண மெத்தடாலஜிலையும் அந்த பொருத்தம் இருந்ததுன்னு சொன்னால் இன்னும் நன்றாக அமையும். முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிறது தவறாமல் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு பொருத்தம் இல்லையா. முக்கியமாக 5, ஆப்ஷனலாக 5 அப்படின்னு வச்சுருந்தாலும் முக்கியமான 5மே டெஃபினெட்லி முக்கியம். அதில் ஏதோ ஒன்று இல்லை அப்படின்னாலும் மற்ற விஷயங்கள் இருக்குது சார், லௌகீகமாகவும் எங்களுக்கு 2 குடும்பத்துக்குள்ளேயும் பரஸ்பரம் புரிதல் இருக்குது, பசங்களும் பேசி பார்த்துட்டாங்க, ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் எக்காரணத்தை கொண்டும் நாம் தவறவிடக்கூடாத, அதாவது இல்லாமல் பொருத்தம் இல்லாமல் செய்யக்கூடாத கல்யாணம் அப்படின்னு சொன்னால் அது ரஜ்ஜு பொருத்தம் தான். அதனால் இந்த ரஜ்ஜு பொருத்தம் மிகவும் முக்கியமானது அப்படிங்கிறத எல்லாரும் உணர்ந்து நீங்கள் பொருத்தம் பார்க்கும்போது இந்த ரஜ்ஜு பொருத்தம் அவசியமாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் மேற்கொண்டு அந்த கல்யாண விஷயத்தை ப்ரொசீட் பண்ணணும். மீதமுள்ள பொருத்தத்தை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ராம் ராம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமः.